பெண்களின் நட்புனாலே அது ஒரு கவிதைத்துவமானதுங்க. அதுலேயும் கிராமத்து பெண்களின் நட்பை சொல்லவே வேணாம். அவங்க ஒன்றா சேர்ந்து கொடிக்காய் பறிச்சது, ஆற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்தது, வயசுக்கு வந்தது, ஒரே தட்டில் சாப்பிட்டதுன்னு நிறைய அழகான விஷயங்கள் அந்த கிராமத்து மக்களுக்கு மட்டுமே புரியும். அப்படி இரண்டு தோழிகளின் நட்பை பற்றி சொல்கிறது தான் இந்த கவிதை. தோழிமார் கதை. எழுதியவர் வைரமுத்து. நீங்கள் காண்பது காவியத் தலைவன். நான் சசிகுமார். ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை கட்டும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா? சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா வருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவிருக்கா? கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோனார் கடை தேடி குச்சியை ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் 2 துண்டு விழுந்துருச்சே நினைவிருக்கா? கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடு வைப்பா என் கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக. என் கால் கொலுசெடுத்து உனக்கு போட்டு அனுப்பிவிட்டு என் வீட்டில் நொக்கு பேத்தேன் ஏண்டி நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்துவிட என்னமோ ஏதோன்னு பதறிப்போய் நான் அழுக விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு செத்த நினைவிருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு தின்னோம், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம். ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா? ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கொண்டா கொழுவுக்கு புரியாது. எப்படியோ பிரிவானோம், இடி விழுந்த ஓடானோம். வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, ஏம்புள்ள ஏம்புருசன் ஏம்பொழப்பு என்னோட, ஊம்புள்ள ஊம்புருசன் ஊம்பொழப்பு உன்னோட. நாளும் கடந்துருச்சு, நரை கூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்த்த கொடி வயசுக்கு வந்துருச்சு. ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை கட்டும் பொங்க மரம், போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சே. இது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவியத் தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.